வேட்கையில் உமது கைவன்மையை ஒருமிக்க போற்றினார்கள். ஏனெனில் பேசும்படியாருடைய நாவை ஞானம் திறந்தது, குழந்தைகளின் நாவை தெளிவாக்கியது. அல்லேலூயா. சாலமோனின் ஞான நூல் 10ஆம் அதிகாரம், திருவாக்கியங்கள் 20-21. தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய திரு ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சன்னதியிலே இந்த காலை திருப்பலியை ஆண்டவரை புகழ்ந்து ஆராதித்து ஒப்புக்கொடுக்கிறோம். குறிப்பாக உலகை அச்சுறுத்துகின்ற, மாட்டி வதைக்கின்ற இந்த கொடிய நோய் கொரோனாவிலிருந்து மக்கள் விடுதலை பெறவும், மக்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கவும், இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்தவருடைய ஆன்மாக்கள் நித்திய பேர்பத்தை அடையவும், இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை செய்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், இன்னும் எத்தனையோ நல்வுள்ளங்கள், காவல்துறையினர், அரசு அதிகாரிகளுக்கு ஆண்டவர் ஆற்றலை தந்து இந்த நோயிலிருந்து அம்மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆற்றலை வழங்க வேண்டும் என்று இந்த வழிபாட்டிலே நாம் ஜெபிப்போம். இந்த ஒப்பற்ற பலியை ஆண்டவர் பாதத்திலே கொண்டாட நீங்களும் நானும் தகுதியற்றவர்கள். எனவே இறைப்பாதத்திலே முழுமையான தகுதியை பெறும்பொருட்டு நாம் செய்த குற்றங்களை எல்லாம் எண்ணி பார்த்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு இறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்களை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். வலப்பக்க வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்க வீட்டிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். வேண்டுவோமாக. இறைவா, உமது பெயரை அறிக்கையிடுவதில் பல மக்கள் எங்களை ஒன்று சேர்த்து அருள் புரிகின்றேன். திருமுழுக்கு தண்ணீரால் புதுப்பிறப்படைந்தவர்கள் மனங்களில் ஒரே நம்பிக்கையும் செயலில் ஒரே பரிவிறக்கமும் கொண்டிருக்க அருள்வீராக. மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்த்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். தொடர்கள் 3, இறைவார்த்தைகள் 11 முதல் 26 முடிய. கால் ஊனமுற்றவராயிருந்தவர் நலமடைந்த பின் பேதுருவும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படைகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறைப்பற்றாலோ இவரை நடக்க செய்து விட்டது போல ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார்.
ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்தியிடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற பொழுது நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையும் உள்ளமானவரை மறுதளித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்முன் இருக்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையை உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்தது. அன்பர்களே, நீங்கள் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலே இப்படி செய்து விட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாக முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனமாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார். விண்ணேற்றமடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்பட்டு காலம் வரும் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருக்கிறார். மோசேயும் உங்கள் கடவுளுமாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரரிடமிருந்து என்னை போல ஓர் இறைவாக்கினரை தோன்ற செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவிசாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களினின்று அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்குரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம் உன் வழிமரபினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் அனைத்தையும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையும் உரிமையாக்கி கொள்ளப்படுகிறவர்களே நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்றுக் கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்ற செய்து முதலில் உங்களிடம் அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகிறது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக என்பதற்கு அவர்கள் எம்மாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக ஆக்கியுள்ளீர். மாட்சியும் மேன்மையும் அவருக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 24, திருவாக்கியங்கள் 35 48 வரை. சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பெற்றுக் கொடுக்கும்போது அவரை கண்டு உணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுங்கள் என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு ஒரு உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நான் தான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் தசையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவி கிடையாது என்று அவரிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் உயிர்ப்புக்குள்ளாக்கி இருந்தார்கள். அப்போது அவர் அவரிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதாவது உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து விட்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்குடைய நூல்களிலும் திருப்பாடலில் உன்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைமொழி புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவரிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவமன்னிப்பு பெற மனமார்கள் என்று ஜெருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உயிர்த்த இயேசுவில் அன்பு மிகுந்த சகோதர சகோதரர்களே, ஆண்டவருடைய உயிர்ப்பின் மகிமையின் மாபெரும் ஆனந்தத்தை கொண்டாடுகின்ற வேளையிலே நாம் சீடர்களை போட்டு பல நேரத்தில் வாழ்விலே திகைப்புற்றிருக்கிறோம். எத்தனையோ காலங்களில் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் வழியாக நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார், உற்சாகத்தை கொடுக்கிறார், தைரியமாய் இருக்கிறது சொல்லுகிறார். ஆனால் அவற்றையெல்லாம் மறந்து விடுகிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே திருத்துதர் பணியிலே இதோ கால் ஊனமுற்றவர் நலமடைந்ததை பேதுருவும் யோவானும் என்ன செய்கிறார்கள்? சாட்சி பகிர்கிறார்கள். எங்களிடம் பொன்னோ பொருளோ இல்லை, இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொல்லும்போது அவன் எழுந்து நடக்கிறான். ஆகவே இந்த உயிர்ப்பினுடைய ஆற்றலை அவர்கள் பெற்று பிறருக்கு அந்த உயிர்ப்பினுடைய ஆற்றலை கொடுக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். இயேசுடைய சீடர்கள் வாழ்வு இயேசுவோடு தங்கியிருந்ததை விட இயேசு உயிர்த்த பிறகு அவருடைய வாழ்வு வித்தியாசமாக மாறுகிறது. காரணம் என்றால் தைரியமாக சாட்சியான ஒரு விசுவாசத்தை அறிக்கையிடக்கூடிய ஒரு வாழ்வாக அவருடைய வாழ்வு இருந்தது. ஆகவே தான் இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், உங்களுக்கு நன்மை செய்தவரை பலியாக ஒப்பு கொடுத்தீர்கள், பாதகம் செய்தீர்கள் என்று இந்த பேதுரு அந்த மக்களை நோக்கி சாடக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். இருந்தாலும் நீங்கள் அறியாமையில் இப்படி செய்துவிட்டீர்கள் என்று சொல்லுகின்றார். பல நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்தும் இந்த அறியாமை என்ற நோயால் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த இயேசுடைய உயிர்ப்பு நம்மை புதிய வாழ்வுக்கு இட்டுச் செல்ல வேண்டும். அந்த புதிய வாழ்வு பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய வாழ்வாக, மனமாற்றத்தின் வாழ்வாக, யாருக்கும் தீங்கு செய்யாத ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த சீடர்கள் இயேசு உயிர்த்தார், 3ஆம் நாள் உயிர்த்து விட்டார் என்று பெண்கள் சொல்லும்போது அவர்கள் காதிலே விழுகிறது. இருந்தாலும் என்ன செய்கிறார்கள்? எம்மாவுக்கு பயணத்தை மேற்கொள்ளும் போது அவர்களோடு நடந்து போய் இயேசு அவர்களுடைய மனக்கண்களை திறக்கிறார். அவர்கள் கூடியிருக்கும் போது அவர்கள் முன்னே வருகிறார். இதோ என்னுடைய கைகளை பாருங்கள், என்னுடைய கால்களை பாருங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களிடமிருந்து ஒரு ஏதாவது கொடுங்கள் என்று சொல்லி மீனை வாங்கி சாப்பிடுகிறார். இந்த நிகழ்வு எதை காட்டுகிறது என்றால், இதோ இந்த ஆண்டவர் நம் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறார். நம்முடைய மத்தியிலே அவருடைய பிரசன்னம் ஏதோ ஒரு வித்தியாசமான பிரசன்னம் அல்ல,
ஒரு நபரை போன்று நம்மோடு இருக்கின்ற ஒரு சகோதரை போல நம்மோடு இருக்கக்கூடிய பிரசன்னம். அது மட்டுமல்ல, இந்த பிரசவத்தின் வழியாக அவர்களுக்கு இறைவார்த்தை படித்தால் மட்டும் போதாது, கேட்டால் மட்டும் போதாது, அதனுடைய தெளிவான ஞானத்தை அங்கு விளக்குகிறார். அப்போது தான் அவர்கள் இறைவார்த்தையுடைய தெளிவையும் ஆழமான ஒரு அர்த்தத்தையும் புரிந்து கொண்டு இந்த ஆண்டவர் உயிர்த்திருக்கிறார் என்று பெரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆகவே பயமெல்லாம் போய்விடுகிறது. ஆகவே இயேசுடைய உயிர்ப்பு முதலில் சீடருடைய பயத்தை போக்கி அவர்களுக்கு அந்த மகிமையான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் நான் பிறந்தேன், வளர்ந்தேன், பாடுபட்டேன், உயிர்த்தேன், இந்த உயிர்ப்பின் மகிமைக்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே நாமும் இயேசுடைய உயிர்ப்புக்கு சாட்சிகளாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அத்தகைய ஆற்றலை ஆண்டவர் கொடுத்தால்தான் நாம் அவருக்கு சாட்சியாக இருக்க முடியும். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்து தருகின்றேன். என்னோடு இணைந்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாக மாறிட ஜெபி. ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித பொருத்தி திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்வோடு கொண்டு வரும் பழிப்பொருட்களை கனிவுடன் ஏற்றலுமை வேண்டுகிறோம். புது பிறப்பு அடைந்தவர்கள் உமது விண்ணக அருள்முதல்களை விரைவாக பெற்று வாழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. எக்காலத்தில் உம்மை கொண்டுரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையின் நீக்கு கூறிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செல்வரே அவரே, எங்கள் சாவை தமது சாமழித்தவரும் தம்மையினால் எங்கள் வாழ்வை புரிவித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளா மாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசீர் நிரம்ப பெற்றவரே. ஓசானா ஓசானா
ஓசானா ஓசானா ஓசானா ஓசானா. கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் காணிக்கைகளையும் உமது புனித மாசற்ற பணிப்பொருட்களை நிறைவேற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி மன்றாடுகிறோம். மது புனித கத்தோலிக்க திருவைக்காக வெற்றி நாங்கள் முதலில் ஒப்புக்கொடுக்கிறோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பு ஒற்றுமை அளித்து அதனை வழிநடத்தியருளும். உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் எங்கள் நிர்வாகாயர் தேவதாஸ் சம்பரோசுக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை உம்மடியார்களாகிய உம்முடைய மக்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆசிரை வழங்கியருளும். இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். மீது அவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இறைப்பற்றியும் நிறைவேறும். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களுக்கும் நமக்காகவும் நம்மவருக்காகவும் புகழ்ச்சி பலி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் நலவாழ்வுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிர்வுள்ளவருமான உண்மையுள்ளவருமான கடவுளாக உமக்கு தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகிறார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடன் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உடலோடு உயிர்த்தெழுந்த புனித நாளை கொண்டாடுகிறோம். முதலாக இறைவன் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் தாயும் கண்ணியமான மஞ்சுமுக்க மரியாவையும் அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர் உடைய திருத்தூதர்கள் மறைசாட்சியான பேதுரு, பவுல், அந்திரையோர், யாக்கோபு, யோவான், தோமா, யாக்கோபு, பிலிப், பார்த்தலேமியு, மத்தேயு, சீமோன், ததேயு, லீனுஸ், கிளேட்டஸ், கிளெமந்து, சிக்ஸுஸ், கொர்னேலியுஸ், சிப்ரியானு, லாரன்ஸ், கிறிஸ்தவோனுஸ், ஜான் பால், கோமா, தமியான் ஆகியோரை வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். ஆகவே ஆண்டவரை ஊழியர்களாகிய நாங்களும் அந்த குடும்பம் முழுவதும் ஒப்புக் கொடுக்கும் பலியை உளம் கணிந்து ஏற்றுள்ளோம். பாவங்கள் அனைத்திலிருந்து அவர்களுக்கு மன்னிப்பொழித்து தண்ணீரினாலும் தூயாவினாலும் அவர்கள் மறுபிறப்படைய திருவுளமானி அவர்களுக்காகவும் இப்படியே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை தந்துள்ளோம். இதுவில்லா தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றி உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட உடைய திருக்கூட்டத்தில் நாங்கள் சேர்க்கப்பட்ட கட்டளையிட்டுள்ளோம். இறைவா, இந்த காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்துள்ளோம். இவ்வாறு எங்கள் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமாக எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுவதற்கும் தினனால் வணக்கத்துக்குரிய தம் துருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல தந்தையுமான உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். புகழ்வோம் இறைவா, புகழ்வோம் உம்மையே, புகழ்வோம் நாளும் உம்மையே. புகழ்வோம் இறைவா, புகழ்வோம் உம்மையே, புகழ்வோம் நாளும் உம்மையே, புகழ்வோம் நாளும் உம்மையே. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் எழுமிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கையில் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். புகழ்வோம் இறைவா, புகழ்வோம் உம்மையே, புகழ்வோம் நாளும் உம்மையே. புகழ்வோம் இறைவா, புகழ்வோம் உம்மையே, புகழ்வோம் நாளும் உம்மையே, புகழ்வோம் நாளும் உம்மையே. நம்பிக்கையின் மறை பொருள்: கிறிஸ்து
மரித்தார் அல்லேலூயா, கிறிஸ்து உயிர்த்தார் அல்லேலூயா, கிறிஸ்து மீண்டும் வருவாரே, கிறிஸ்து மரித்தார் அல்லேலூயா, கிறிஸ்து உயிர்த்தார் அல்லேலூயா, கிறிஸ்து மீண்டும் வருவாரே. ஆகவே ஆண்டவரே, திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனித மிக்க பாடுகளையும் இறந்தோடு அவர் உயிர்த்தெழுந்ததையும் பெருமாட்சிக்குரிய நேற்றத்தை ஊழியர்களும் உமது புனித மக்களாகி நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடையிலிருந்து நிலை வாழ்வு புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்குண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பழிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியுள்ளோம். நீதிமானாகிய மூழியின் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை அபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமைக்கு ஒரு மெலிகிசதை உமக்கு வழங்கிய காணிக்கையும் நீர் உளம் கணிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றை புனித பலியாகவும் மாற்றற்ற பழிப்பொருளாகவும் ஏற்றுள்ளோம். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானக தூதர்கள் தம் திருகைகளால் இந்த பழிப்பொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக பீடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டுமென உம்மை பணிந்து வேண்டுகிறோம். இத்திருப்படத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசிரியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள் புரியும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்ற அமைதியில் இளைப்பார் ஒவ்வொருவரையும், குறிப்பாக எங்கள் குடும்பத்தில் மறித்த ஒவ்வொருவரையும் பாதுகாப்பு கொடுக்கிறோம். இறந்து போன அனைவருக்கும், குறிப்பாக இந்த கொரோனா என்ற கொடிய நோயால் இறந்த ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நித்திய பேரும்பத்தை அவர்களுக்கு வழங்கியுள்ளோம். ஆண்டவரை, இவர்களுக்கும் தூசுகளை பாரும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதி நிறைந்த இடத்தில் அவர்களுக்கு நிறைவான இன்பத்தை வழங்கியுள்ளோம். பாவிகளாகிய நாங்கள் உமது பேரிரக்கத்தை நம்பியிருக்கிறோம். உடைய திருத்தூதர்கள் மறைசாட்சியுமான திருமுழுக்கு யோவான், ஸ்டேஃபன், மத்தியா, பர்னபா, இக்னாசியா, அலெக்சாண்டர், மார்சிலியஸ், பீட்டர், பெல்சிட்டி, பெர்பத்துவா, அகத்தான், லூசி, ஆக்னஸ், சிசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடன் உம் புனிதர் அனைவுடன் எங்களுக்கு பங்களித்துள்ளோம். எங்கள் தகுதியை முன்னிட்டு மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதரோடு நாங்கள் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இவர் வழியாகவே ஆண்டவரை வெற்றியெல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி விவித்து ஆசி வழங்கி எங்களுக்கு அருள் புரிகின்றேன். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுதலை செய்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் முழுமையான விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு வழங்குகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திருக்கின்றீரே. எங்களிடம் இருக்கின்ற குற்றங்களையும் குறைகளையும் பாராது எங்களுடைய அன்றாட எளிமையான அசைக்க முடியாத விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்திரல திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. உங்களுடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கொடுக்கின்ற உயிர்ப்பின் சமாதானத்தை பகிர்ந்து வாழ்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர். செம்மறியும் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் ஆசி பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் நமக்கு நித்திய வாழ்வையும் சமாதானத்தையும் என்றும் வழங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை இரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகம், அதிகாரம் 2, திருவாக்கியம் 9. ஒருமை சுத்தான மக்களே, அவருடைய மேன்மைமிக்க செயல்களை அறிவியுங்கள். அவர் இருளிலிருந்து தமது வியக்கத்தக்க ஒளிக்கு உங்களை அழைத்துள்ளார். அல்லேலூயா. வேண்டுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டுதலுக்கு செவி சாய்த்துள்ளோம்.
அதனால் எங்கள் மீட்பின் புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருளுதவியை வழங்கி நாங்கள் என்று மகிழ்ச்சியான உறுதியை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உயிர்த்த ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், இறைவனை புகழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.